ॐ अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय विष्णुप्रसेदताय भूतले भूतले भक्तिवेदान्त श्रीमद्भगवद्गीता स्वामिनिति नामिने। स्वामिने नमस्ते नमस्ते सरस्वते सरस्वती देवे देवी गौरवाणी प्रचारिणे गौरवाणी निर्विशेष निर्विशेषशून्यवादी शून्यवादी पश्चात देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु श्री कृष्ण नित्यानंद चैतन्य प्रभु नित्यानंद गदाधरा श्री अद्वैत श्रीवासादि गदाधर गौर भक्त वृंदा। श्रीवासादि गौर भक्त हरे कृष्णा कृष्ण हरे कृष्ण कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. 14வது அத்தியாயம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத் ஸ்தாபக ஆச்சாரிய அகில உலக கிருஷ்ண உணர்வு இயக்கத்தோட அவரோட ஆசீர்வாதத்தோடையும் என்னோட குரு மகாராஜ் ஹோலினஸ் ஜெயபதாக்க சுவாமி குரு மகாராஜோட ஆசீர்வாதத்தையும் தொடங்கலாம். இன்னைக்கு சாப்டர் வந்து அத்தியாயம் ஜட இயற்கையின் முக்குணங்கள் அப்படிங்கிறது. இது வந்து குணாத்ரிய விபாக யோகா குணத்ராய விபாக யோகான்னு சொல்லப்படுறது. இதில் வந்து 27 ஸ்லோகங்கள் இருக்கு. ஸோ நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, எப்படி வந்து பிரகிருதி புருஷா அந்த மாதிரி 6 விஷயங்கள் நம்ம நேற்று பார்த்தோம். அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து முக்குணங்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். எப்படி வந்து முக்குணங்களால் வந்து இங்கே இருக்கு இந்த பிரகிருதியில் வந்து இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். முக்குணங்கள் அப்படிங் 24 எலமெண்ட்ஸில் வந்து முக்குணங்களும் ஒன்று அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதோட டீட்டெயில்டு வந்து இங்கே நம்ம 14 அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முக்கியமான ஸ்லோகங்கள் நம்ம படிக்கலாம். ஸோ 14வது அத்தியாயத்தில் 1வது ஸ்லோகம் நம்ம இப்போ படிக்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச श्री भगवान भगवानुवाच परं भूया प्रवक्ष्यामि परं भूया प्रवक्ष्यामि ज्ञानानां ज्ञानम् उत्तमं ज्ञानानां ज्ञानमुत्तमम् ज्ञानमुत्तमम् यज्ञात्वा मुनयः सर्वे ज्ञात्वा मुनयः सर्वे परं सिद्धिम् इतो गतः. परं सिद्धिमितो गतः. மொழிபெயர்ப்பு அது படிக்கிறீங்களா? புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் கூறினார், எல்லா ஞானங்களிலும் உயர்ந்தன இந்த பரம ஞானத்தை நான் உனக்கு மீண்டும் கூறுகிறேன். இதனை அறிந்த முனிவர்கள் அனைவரும் தெய்வீக பக்குவமான நிலையை அடைந்துள்ளனர். ஸோ இந்த பரம ஞானத்தை நான் திரும்பவும் உனக்கு சொல்றேன் அர்ஜுனா. இதனை அறிந்த முனிவர்கள் அனைவரும் தெய்வீக பக்குவ நிலையை அடைந்துள்ளனர் அப்படின்ட்டு. தெய்வீக பக்குவ நிலை அடைந்துள்ளனர் அப்படின்னு, அந்த பக்குவ நிலைனா என்ன அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த சாப்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சைக்காலஜி பேஸ்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். நம்ம சைக்காலஜியில் எத்தனையோ படிக்கிறோம். எதுக்காக ஒருத்தவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, மைண்ட் எப்படி எதுக்கு இப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம நம்ம சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருப்போம். அது வந்து பகவத்கீதையில் எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம இங்கே வந்து இந்த முக்குணங்கள் பற்றி நம்ம இன்னும் மேலும் படிக்கலாம். ஸோ 4வது ஸ்லோகம் படிக்கலாம். சர்வ யோனேஷு கௌந்தேயா கௌந்தேய மூர்த்தயா சம்பவாந்தியா மூர்த்தயா சம்பவந்தியா தாஷாம் பிரம்ம மகனாத்யோனிர் தாஷாம் பிரம்ம மஹத்யோனிர் அஹம் பீஜ பிரதாபிதா. படிக்கிறீங்களா? குந்தியின் மைந்தனே, எல்லா உயிரினங்களும் இவ்வுலகில் பிறப்பினால் சாத்தியமாகப்படுகின்றன. மேலும் நானே விதை அளிக்கும் தந்தை என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஸோ குந்தியின் மைந்தனே, எல்லா உயிரினங்களும் இவ்வுலகில் பிறப்பினால் சாத்தியமாகின்றன.
மேலும் நானே விதையளிக்கும் தந்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ போக ஸ்லோ. உலகுல வந்து எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் தந்தை யார் அப்படிங்கிறது இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. யாருன்னா நானே அப்படின்ட்டு இங்க பகவான் சொல்றாரு. பீஜ பிதா அப்படின்னு பீஜப்பிரத பிதானா சீட் கிவிங் ஃபாதர். அந்த பீஜம் அந்த சீட் வந்து எங்க இருந்து வருது? அகம் பீஜ பிரதபிதா அப்படின்னா நானே, இந்த எல்லாத்துக்கும் சோர்ஸ் நானே அப்படின்ட்டு சொல்றாரு. இப்போ எத்தனையோ பிறப்புகள், எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு. மனித உடல் மட்டும் இல்ல, எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு. 8.4 மில்லியன் ஸ்பீஷீஸ் எல்லாத்துக்கும் நானே அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ முக்குணங்கள் பத்தி நம்ம இப்ப படிக்கலாம். சத்வம் ரஜஸ்தம இதி तत्त्वं रमस्तदाम् इति गुणप्रकृति संभवः गुणप्रकृति गुणप्रकृतिसम्भवः निबध्नान्ति महाबाहो निबध्नान्ति महाबाहो महाबाहो देहे देहिनाम् अव्ययम् देहे देहिनाम् अव्ययम् மொழிபெயர்ப்பு பிடிக்கிறீங்களா? ஜட இயற்கை சத்வகுணம் ராஜோகுணம் தமோகுணம் ஆகிய முக்குணங்களால் ஆனது. பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, நித்தியமான உயிர் வாலி இயற்கையின் தொடர்பில் வரும்போது இந்த குணங்களின் கட்டுப்படுத்தப்படுகின்றான். ஸோ ஜட இயற்கைங்கிறது இந்த முக்குணங்கள் என்ன? சத்வ ரஜோ தமோ. முக்குணங்கள், இந்த பேர் வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா திரும்ப திரும்ப இது வரும். ஸோ முக்குணங்கள் வந்து சத்வ ரஜோ தமோ. முக்குணங்கள் வந்து யாரை கட்டுப்படுத்துதுன்னா இந்த நித்தியமான உயிர்வாளி ஜீவாத்மா வந்து நித்தியமானது தான். அந்த ஜீவாத்மா எப்போ இயற்கையோட தொடர்புல வருதோ இந்த முக்குணங்களுக்கு கண்டிப்பா ஜீவாத்மா கட்டுப்படுது அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ நம்ம எப்படி வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்தை நான் அப்படின்னு பகவான் சொல்றாரோ, அது மாதிரி இந்த ஜீவாத்மா எப்போ இந்த ஜட இயற்கையில கீழே வந்ததோ அப்போ வந்து முக்குணங்களுக்கும் ஜீவாத்மா கட்டுப்பட்டதா இருக்கு அப்படின்ட்டு இங்க சொல்றாரு. நம்ம முக்குணங்களுக்கும் ஆக்சுவலா நம்ம இந்த ஜீவாத்மா மேலோகத்துல வைகுண்டத்துல கோலோகத்துல இருந்து இங்க கீழே வந்ததுக்கு காரணமே வந்து நம்மளோட இண்டிபெண்ட் டிசையர் தான். நம்ம தனியா நம்ம வாழணும், தனியா நம்மளுக்கு ஆசை இருக்கு, பகவானை சேவை பண்றதை விட நம்மளுக்கு தனி ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கறதுனால தான் இங்க ஜீவாத்மாவே இந்த ஜட இயற்கையில வருது. அது மாதிரி உலகுல ஜீவாத்மா வரும்போது முக்குணங்களுக்கு கட்டுப்பட்டதா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. முக்குணங்கள்னால எப்படி வந்து நம்மளோட பிஹேவியர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கலர்ஸ் நீங்க பார்க்கலாம், சிவப்பு, மஞ்சள், நீலம் அப்படின்ட்டு. சிவப்புங்கிறது வந்து ரஜோகுணத்தையும் அந்த அது மாதிரி ஒரு கலர் குறிக்குது. அந்த ப்ளூ வந்து தமகுணத்தையும் சத்துவகுணத்தையும் மஞ்சள் அது மாதிரி இங்க குறிக்கப்படுறது. எப்படி 3 கலர்ஸ் சேர்ந்து தான் ஒரு ஸ்பெக்ட்ரம் உருவாகுது இல்லைங்களா? RGB சேர்ந்து தான் இந்த ஸ்பெக்ட்ரம் உருவாகும்னு சொல்றாங்க. அது மாதிரி இந்த ஜீவாத்மா இந்த இந்த உயிரினங்கள் வந்து முக்குணங்கள்னால பல பல பிஹேவியர்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சத்வ ரஜோ தமோ முக்குணங்கள்னால நம்ம ஜீவராசிகள் எப்படின்னா பப்பெட் ஷோ நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? அந்த பப்பெட்டை வந்து எப்படி ஒரு கயிறு வச்சு ஆட்டுவாங்க அந்த அந்த ஷோ நடத்துறவங்க. அது மாதிரி முக்குணங்கள் வந்து இந்த ஜீவாத்மாக்கள் லட்சக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் ஜீவாத்மாக்களை வந்து செயல்படுத்துது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பதினான்காவது அத்தியாயம் 6வது ஸ்லோகம் படிக்கலாம். तत्र सत्वं निर्मलात्वत् प्रकाशकम् आनमयम् सुखसंगेन बध्नाति ज्ञानसंगेन च नागः.
ஞான சங்கேன சனா சனானகா. மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? பாவம். ஓகே, படிங்க படிங்க இல்ல படிங்க. யாரும் பண்ணலன்னு சொல்றேன். படிங்க. பாவமற்றவனை மற்றவற்றை விட தூய்மையான தான சத்வகுணம் பிரகாசப்படுத்துவதற்காகவும் எல்லா பாவ வினைகளில் இருந்தும் விடுவிப்பதற்காகவும் அமைகின்றது. இந்த குணத்தில் நிலை பெற்றவர்கள் இன்பத்தின் தொடர்பினாலும் ஞானத்தின் தொடர்பினாலும் பந்தப்படுத்துள்ளார்கள். எக்ஸாம்பிள் பிராமண விஞ்ஞான தத்துவவாதி கவிஞர். ஸோ மொழிபெயர்ப்பில் என்ன சொல்றாங்க பகவான் இப்போ முக்குணங்களை வந்து டீட்டெயிலாக சொல்றாங்க. என்ன முக்குணங்கள் எது எதுன்னு சொன்னா அப்படி அது கிருஷ்ணர் இப்போ வந்து டீட்டெயிலாக ஒரு குணத்தை பற்றியும் சொல்றாங்க. ஸோ இதில் வந்து பாவமற்றவனே மற்றவற்றை விட தூய்மையானதானது எதுன்னா சத்துவகுணம். முக்குணங்களில் வந்து ஆர்டர் நம்ம பார்த்தோம்னா அதில் டாப் வந்து என்ன அப்படின்னா சத்துவகுணம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபடுவதாகவும் அமைகின்றது அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த குணத்தில் நிலை பெற்றவர்கள் இன்பத்தின் தொடர்பினாலும் ஞானத்தின் தொடர்பினாலும் பந்தப்பட்டுள்ளனர் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள், விஞ்ஞானிகள், தத்துவ ஞானிகள், அப்புறம் கவிஞர்கள், இவங்க எல்லாருமே வந்து இந்த கேட்டகரியில் கிட்டத்தட்ட வரலாம். பிராமணர்கள் வந்து சத்துவகுணத்தில் தான் எப்பயுமே இருக்காங்க. அது மாதிரி அவங்களுக்கு வந்து நாலேஜும் அதிகமாக இருக்கும். எப்படி வந்து உயிரினங்கள் இல்லை அவங்க 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 சுற்றி இருக்கிறத வந்து எப்படி வந்து இன்னும் மேன்மைப்படுத்தலாம், எப்படி வந்து இந்த பௌதிக வாழ்க்கையில் வந்து எப்படி வந்து சந்தோஷத்தை எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து தான் அவங்க நினைப்பாங்க. அது மாதிரி மோஸ்ட்லி அந்த கேட்டகரியில் இருப்பாங்க. அது மாதிரி இவங்க இது இந்த மாதிரி சத்துவகுணத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் இதில் என்னன்னா இன்னும் ஆனால் இந்த பிறப்பு இறப்புங்கிற ஒரு சூழ்ச்சியில் கட்டுப்பட்டு தான் இவங்க இருப்பாங்க சத்துவகுணத்தில் இருந்தாலுமே. அடுத்தது தமோகுணம் பற்றி ரஜோகுணம் பற்றி பார்க்கலாம். ரஜோ ராகத்மகம் விதி ரஜோராகமகம் விதி கிருஷ்ண சங்க சமுத்பாவம் கிருஷ்ண சங்க சமுத்பவம் தன்னிபாதானாந்தி கௌந்தேய தன்னிபத்தானி கௌந்தேய கர்ம சங்கேன தேஹினாம். கர்ம சங்கேன தேஹினாம். மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? குந்தியின் மகனே, எல்லையற்ற ஆசையினாலும் ஏக்கத்தினாலும் பிறந்த ரஜோகுணத்தின் காரணத்தினால் உடலை உடைய உயிர்வழி பௌதீக பலநோக்கு செயல்களால் பந்தப்படுகிறான். எல்லையற்ற ஆசைனாலும் ஏக்கத்தாலினாலும் பிறந்தது ரஜோகுணம் அப்படின்றாங்க. எல்லையற்ற ஆசை, எல்லையற்ற ஏக்கங்கள், இதுல இருக்கிறது தான் ரஜோகுணம். இந்த இந்த ரஜோகுணம் வந்து எப்படின்னா ஒரு ஆணுக்கு பெண் மேல ஆசை, பெண்ணுக்கு ஆண் மேல ஆசை, அது மாதிரி. அப்புறம் வந்து சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், அது மாதிரி சுற்றினும் சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை, மனைவி, குழந்தை, வீடு, சொத்து இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அது மாதிரி சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். அதே மாதிரி செய்கிற காரியங்களுக்கான அந்த பலன்களை எதிர்பார்க்கிறது, அதுக்காக நம்ம ஏங்கி இருக்கிறது, அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, இது மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறது வந்து ரஜோகுணத்தில் வரும் அப்படின்ட்டு எங்க கிருஷ்ணர் சொல்றாரு. அடுத்து தமோகுணம் பார்க்கலாம். தமஸ்த்வம் ஞானஜம் விதி தமஸ்வம் ஞானாஞ்ச விதி மோகானாம் சர்வதேஹினாம் சர்வதேஹினாம் பரமாதலாஸ்ய நித்ரபேஷ் தான் நிபதானாதி பாரத. மொழிபெயர்ப்பு படிக்கலாம்.
பரதினன் மைந்தனே, அறியாமையினால் பிறந்த தமோ குணம் உடலை உடைய எல்லா உயிர் வளிகளையும் மயக்குகின்றது. கட்டுண்ட ஆத்மாவை பந்தப்படுத்தக்கூடிய பைத்தியகாரத்தனம், சோம்பல், உறக்கம் ஆகியவை இந்த குணத்தின் விளைவாகும். இந்த தமோகுணம் எதிலிருந்து பிறந்ததுன்னா, அறியாமையிலிருந்து பிறந்ததுன்னா இந்த தமோகுணம். உடலுடைய எல்லா உயிரினும் மயக்குகின்றது. கட்டுண்ட ஆத்மாவை பந்தப்படுத்தக்கூடிய பைத்தியக்காரத்தனமான சோம்பல், உறக்கம் ஆகிய இந்த குணத்தில் விளைவாகும். தமோகுணத்துல இருக்கவங்க வந்து அதுதான் இருக்கிறதுலே வொர்ஸ்ட் கேடர். அது வந்து எப்படின்னா, அப்படியே ஆப்போசிட் மோட் ஆஃப் குட்னஸ்க்கு சத்வகுணத்துக்கு வந்து ஆப்போசிட் வந்து அ ம் வந்து தமோகுணம். இதுல வந்து ஒரு நெறைய தூக்கம் 10, 12 நேரம் தூக்கம் ஆடுறது, பைத்தியத்தனமான ஒரு ஒரு ஹே எ ஏதோ ஒரு விஷயம் பண்றது, எதுக்காக பண்றோம் அப்படின்னு தெரியாம, ட்ரக் அடிக்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். தானே வந்து துன்புறுத்திக்கிறது, அது மாதிரி. அப்புறம் வந்துட்டு எப்பயுமே ஒரு சோம்பல் நிலையில, ஒரு ரொம்ப லேசியா, அ எ எ எ ஒரு மேட்னஸ், எதுக்காக இது பண்றோம் அப்படிங்கிறதே இல்லாம, எதுவா இருந்தாலும் நான் எப்படி வேணா நான் வாழுவேன் அப்படின்னு இருக்கிறது. அ அப்புறம் வந்துட்டு இன்டாக்சிஃபிகேஷன், ஏதோ நான் சொன்ன மாரி ட்ரக்ஸ் ஆர் ஆல்கஹால் அது மாதிரி எடுத்துக்கிட்டு, அ தன் நிலையவே மறந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான நிலையில வந்து இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸிபிட் பண்ணுவாங்க இந்த தமோ குணத்துல இருக்கவங்க. ஸோ, சொன்ன மாரி இப்போ சத்வகுணம் எதிலிருந்து வருதுன்னா, ஞானத்திலிருந்து வருது. ரஜோகுணம் வந்து ஆசைகள், ஏக்கங்கள்ல இருந்து. தமஸ் குணம் வந்து அறியாமையிலிருந்து வருது. ஸோ, இதனோட எஃபெக்ட் என்னன்னா, சத்வகுணத்தில வந்து இல்லுமினேஷன், ஒரு ஒளி, நம்மளுக்குன்னு ஒரு தெளிவு கிடைக்குது. ரஜோகுணத்தில வந்து இன்டென்ஸ் கார்விங், ஏக்கம், இதா பண்ணணும், பண்ணணும் அப்படின்ட்டு. தமோ குணத்தில குழப்பம் அப்படிதான் இருக்கும். இதுல பாண்டேஜ் என்ன, எதனால கட்டுப்பட்டு இருக்கிறோம்னா, சத்துவகுணத்துல இருக்கவங்க வந்து சந்தோஷம், நான் இது எ நாலேஜ். நாலேட்ஜ், இந்த நாலேட்ஜ் எப்படி கட்டுப்படுத்தும் மாதாஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ் 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 லைக் ஐ அம் எனக்கு உலகத்துல இருக்க எல்லா நாலேட்ஜுமே தெரியும்னா, எதுக்காக நான் பகவான கும்பிடணும்? எதுக்கு நான் பகவானுக்கு நான் சேவை செய்யணும்? அப்படின்னு தோணும். எனக்கு எல்லாமே தெரியுமே! ஐ அம் த பிக்கெஸ்ட் சயின்டிஸ்ட், நான் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு எதுக்கு இந்த கீதா, மகாபாரதம், ராமாயணம், பகவான், ஐ ஹவ் அச்சீவ்ட் எவ்ரிதிங் இன் மை லைஃப் அப்படிங்கிறதுனால. அந்த சத்துவகுணத்திலயும் வந்து பகவானுக்கு வந்து அவங்க சேவை செய்யணும் அப்படிங்கிறது நினைக்க மாட்டாங்க. ஏன்னா, எதனால கட்டுப்படுத்திருக்காங்கன்னா, அந்த சந்தோஷம் அண்ட் நாலேட்ஜ். சந்தோஷமா இருக்கவங்க எதுக்கு பகவான பத்தி நினைப்பு போறாங்க? கஷ்டம் வந்தா பகவானே அப்படின்னு சொல்றாங்க இப்பல்லாம். சந்தோஷம்ங்கிற வரும்போது நம்ம பகவான் நினைக்கிறது ரொம்ப கம்மி பேரு தான். அது மாரி பகவான நினைக்கிறதும் கஷ்டம். இதே ரஜோகுணத்துல இருக்கவங்க, அவங்க வந்து அவங்களோட கர்ம காரியங்கள் செஞ்சு செஞ்சு அதிலேயே வந்து அ திரும்ப திரும்ப சந்தோஷத்த வந்து, தற்காலிகமான சந்தோஷத்த வந்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. தமோ குணத்துல இருக்கவங்க வந்து இண்டலன்ஸ் அண்ட் மேட்னஸ். ஏன்னா அவங்க அவங்க நிலையவே அடைஞ்சிருக்க மாட்டாங்க. பகவான பத்தி நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு எங்க வந்து மைண்ட் இருக்க போது, டைம் இருக்க போது. அது மாதிரி. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். 14, 15. யதா சத்வே பிரவர்தேது यदा तद्वेत् प्रवृत्तो देवदु பிரளயாம் யாதி தேஹப்ருத் प्रलयां प्रलयं याति यादि विद्युत् देवभृत् ததோத்மா விதாம் லோகான் तदोत्मावितां लोकान् அம் அம அமலான் அ பிரதிபத்யதே अमलान् प्रतिपद्यते ராஜசி பிரளயான் கத்வா राजसी राजसि प्रलयां प्रलयं गत्वा गत्वा கர்ம சங்கேஷு ஜாயதே कर्मसङ्गेषु कर्मसङ्गेषु जायते 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 तथा प्रलाण्यस्तं तांसि तथा तथा प्रललितं प्रलयान्स्तांसि तमसि मूढयोनिषु जायते. मूढयोनिषु मूढयोनिषु जायते. जायते மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? சத்வகுணத்தில் மரணமடையும் போது ஒருவன் உன்னத சாதுக்கள் வசிக்கும் தூய்மையான உயர் லோகங்களை அடைகின்றான். ரஜோகுணத்தில் மரணமடையும் போது ஒருவன் பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டவர்களின் மத்தியில் பிறக்கிறான். தமோ குணத்தில் மரணமடையும் போதே அவன் மிருக இனத்தில் பிறவி எடுக்கின்றான்.
ஸோ நீங்க கேட்கலாம், இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. இங்க வந்து பகவான் சொல்றாரு. இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளோட அ இந்த பிறப்புக்கான காரணம் என்ன? அடுத்த பிறப்புக்கான அ வழி என்னங்கிறதும் நம்போ இங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ சத்துவகுணத்தில் மரணம் அடையவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒருவன் அந்த குணத்துல வந்து ஒருத்தங்க இறக்கும்போது, ஒருவன் உன்னத சாதுக்கள் வசிக்கும் தூய்மையான உயிர் லோகம் அடைகிறான். உயர் லோகங்களில் ஜீவாத்மா எங்க போய் சேருது, அடுத்த பிறவி எங்க போகுது அப்படிங்கிறதுக்கு டெஸ்டினேஷன் வந்து இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. ஒருத்தங்க சத்துவகுணத்துல மரணம் அடையும் போது சாதுக்கள் வசிக்கும் உயர் லோகங்கள் அஹ் சத் அஹ் அஹ் இது சொர்க்கலோகம் 7 மேலோகங்கள் இருக்கு, 7 கீழ் லோகங்கள் இருக்கு. அந்த 7 மேல் லோகங்கள்ல ஏதோ ஒரு லோகத்தை யார் அடையறா? சத்துவகுணத்துல ஒரு தத்துவம் இந்த உடலை விட்டு பிரியும் போது. இதே ரஜகுணத்துல மரணம் அடையும் போது ஒருவன் பல நோக்கு செயல்கள் ஈடுபட்டிருக்கும் மத்தியில் பிறக்கிறான். திரும்ப திரும்ப அதே கிரைண்ட், அதே வேலை, அந்த அந்த ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், கர்ம எதை எதை நம்ம செய்கிறோமோ அதையே நம்ம திரும்பவும் வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலையில வந்து பிறக்கிறான். மிருக இனத்து தமோ குணத்துல மரணம் அடையும் போது மிருக இனத்தில் பிறவி எடுக்கின்றான் அப்படின்னு சொல்லி தமோ குணத்துல இருக்கவங்க வந்து மிருகத்தின் அனிமல் கிங்டம் நடுவுல வந்து அவங்க வந்து பிறப்பெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பத்ம புராணத்துல வந்து 8.4 மில்லியன் ஸ்பீஷீஸ் இருக்கு. அந்த 8.4 மில்லியன் ஸ்பீஷீஸ் கேட்டகரி என்ன அப்படின்னா, இந்த ஜீவாத்மா இப்போ இந்த நம்மளுக்கு வந்து இந்த உடல், இந்த பிறவியில இந்த ஜீவாத்மாக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு. நம்ம அதை வச்சு நம்ம இப்போ பகவத்கீதா கிளாஸ் அட்டென்ட் பண்றோம், எல்லாமே பண்றோம். ஆனா பல ஜீவராசிகள் பல உடல்களை அடைய முடியும். அதுல அந்த என்னென்ன வெரைட்டிஸ் கேட்டகரிஸ் ஆஃப் உடல்களை வந்து ஒரு ஜீவாத்மா பெற முடியும் அப்படின்னா அக்வாட்டிக்ஸ், அது வந்து இந்த கடல் தண்ணியில் இருக்கிற வாழ்கிற உயிரினங்கள் வந்து 9 மில்லியன் இருக்குங்களா. அது மாதிரி 9 யா ஆக்சுவலி 90,000. ஸோ அது மாதிரி அக்வாட்டிக்ஸ் வந்து 90,000. அதுக்கு மேல ஒரு வந்து லட்சம் மூவிங், நகராதது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை கூட இந்த ஜீவாத்மா வந்து அந்த உடலை கூட பெற முடியும். நம்ம இந்த உடல் வந்து மரம் மாதிரி நின்று அந்த உடலை கூட வந்து பெற முடியும் அப்படின்ட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ மரங்கள், அந்த மரத்துல கூட ஜீவாத்மா நம்ம பெற முடியும் அப்படின்ட்டு. அடுத்த 3வது கேட்டகரி என்னன்னா ரெப்டைல்ஸ். இந்த காட்டுகள்ல நம்ம பார்த்துருக்கோம், birds, அது மாதிரி இந்த ரெப்டைல்ஸ் வந்து இந்த 110,000 இந்த 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 மாதிரி கேட்டகரியில 11 லட்சம். ஆமா. அப்புறம் 4வது என்ன, பறவைகள் 10 lakhs, 100,000 வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ். இதுலேயும் இந்த ஜீவாத்மா ஏதோ ஒரு உடலை நம்ம பெறலாம், நம்ம கர்மா அண்ட் கான்ஷியஸ் பொறுத்து. அதுக்கப்புறம் அனிமல்ஸ், இந்த மாதிரி ஜீப்ரா, எலிஃபெண்ட், டாக், கேட், அது மாதிரி நாய், பூனை, அது மாதிரி யானை, ஏதோ அது மாதிரி ஏதோ ஒரு 300,000, 30 லட்சம் இருக்கு. இது இல்லாம கடைசியா இருக்கிறது வந்து மனிதர்கள். இந்த மனிதர்கள் வந்து 40,000 இருக்கு. இது வந்து ஜஸ்ட் நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், மேலுலகத்துல இருக்கலாம், கீழ் உலகத்துலயும் இருக்கலாம், பூலோகத்துல இருக்கலாம், டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக், டிஃப்ரெண்ட் ஏஜ். இது மாதிரி இந்த ஜீவாத்மா வந்து இந்த இந்த எந்தோ ஒரு உடலை, இந்த 6 கேட்டகரியிலேருந்து ஏதோ ஒரு உடலை வந்து நம்ம குணத்துக்கு ஏற்ற மாதிரி பெறும் அப்படிங்கிறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ சத்வகுணத்துல அப்ப மாதாஜி, போன பிறவியிலலாம் நம்மலாம் வந்து ரஜோகுணத்திலே பிறந்து ரஜோகுணத்துல இந்த பிறவியும் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாங்களா? அது வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் இந்த பிறவியில நம்மளுக்கு இந்த மனித வாழ்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எதுக்காக இங்க வந்தோங்கிறது வந்து அது ஆக்சுவலா மெயின் கொஸ்டினா இருக்கு. இங்க இருந்து நம்ம எப்படி எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டினா இருக்கணும். ஒரு வீட்ல இருக்கோம், ஃபயர் பிடிச்சிக்கிச்சுன்னா நம்ம ஐயோ எதுக்கு ஃபயர் பிடிச்சிச்சு அப்படின்னு நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா தப்பு இல்லைங்களா? எப்படி வெளில போகணும்
அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். அது மாதிரி ஏதோ ஒரு ஏதோ நம்ம டிஃபரெண்ட் ரீசன்ஸ் இருக்கலாம். நம்ம ஸ்பெகுலேட் பண்ணலாம். ஏதோ ஒண்ணு திங்க் பண்ணலாம். அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின விட, ஆக்சுவல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, நான் அடுத்த இந்த இந்த பிறவியில எனக்கு இந்த மனித உடல் கிடைச்சிருக்கு. இத வச்சு நான் எப்படி வந்து பகவான சேர்ந்தடையணும்? எப்படி இந்த பிறப்பிறப்பு சம்சாரத்துலருந்து நான் வெளில வரணும்? அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். புரிஞ்சுதுங்களா மாதாஜி? ஆ, ஓகே. யா. ஸோ நான் சொன்ன மாரி, சத்துவகுணத்தில வந்து கட்டுப்படுத்தும் சக்தி, மகிழ்ச்சி, திருப்தி, அறிவு, மேன்மை எல்லாம். பண்புகள் வந்து அறிவு, பாவ நினைவுகள் இல்லை. முடிவு வந்து பக்திமான். ரஜோகுணம் வந்து பயனுள்ள நடவடிக்கைகளில் உடன் இணைந்திருத்தல், ஆசை மற்றும் இணைப்பின் கயிறுகள், தீவிரமான வரமற்ற ஆசைகள் மற்றும் ஏக்கங்கள், பெரிய இணைப்பு, அட்டாச்டு, ரொம்ப அட்டாச்மெண்ட், பலன்களில் நடவடிக்கை, முடிவு வந்து துன்பம். அப்புறம் தமோ குணத்துல இருக்கவங்க பைத்தியம், சோம்பல், தூக்கம், லேசினஸ், மேட்னஸ். வந்து அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா மாயை, இருள், பைத்தியம், செயலற்ற தன்மை. இதுக்கு முடிவு என்னன்னா முட்டாள்தனம், ஃபூலிஷ்னஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து படிக்கலாம். 26வது ஸ்லோகம் படிக்கலாம். மாம் ச யோ வியபிசாரேன மாம் மாம் சயோ வியபிசாரிணா பக்தி யோகேன சேவதே பக்தி பக்தி யோகேன சேவதே பிரம்ம பூயாய கல்பதே. பூயாய கல்பதே. பிரம்ம பூயாய கல்பதே. Miss பண்ணிட்டேன். மாம் சே யோ வியபிசாரேன மாம் சயோ வியபிசாரேண பக்தி யோகேன சேவதே பக்தி யோகேன சேவதே சாகுணான் சமதேதான் சாகுணான் சமதீயதான் பிரம்ம பூயாய கல்பதே. பிரம்ம பூயாய கல்பதே. மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் ஜட இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்மன் நிலைக்கு வந்தடைகிறான். எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூர்ண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் ஜட இயற்கை குணங்களில் உடனடியாக கடந்து பிரம்மன் நிலைக்கு வந்தடைகிறான். ஸோ முக்குணங்களை தாண்டினது தான் ரஜோ, தமோ, சத்வ. தமோ, ரஜோ, சத்வ முக்குணங்களை தாண்டினது தான் சுத்த சத்வ நிலை அப்படிங்கிறது. அந்த நிலைக்கு வரும்போது தான் நம்ம வந்து நிஜமாவே பகவானை வந்து அடைய முடியும். ஆனால் முக்குணங்களை நம்ம எப்படி தாண்ட முடியும் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூர்ண பக்தியில் தொண்டில் ஈடுபடுபவன். ஏன்னா சூழ்நிலை அப்படின்னா ஏன் அப்படின்னா நம்ம நமக்கு ஒரு க்ஷணமும் நம்ம வந்து முக்குணங்களால தான் நம்ம கட்டுப்பட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலையில் எந்திரிக்கிறோம்னா அந்த 4 to பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த டைம் 4 to 8 கிட்ட அந்த மாதிரி அந்த டைமில் வந்து நம்ம என்ன ஆக்சுவலாக என்ன ஹையாக இருக்கும்னா சத்வகுணம். முக்குணங்களும் ஒரு நாளைக்கு ஒருத்தங்க கிட்ட இருக்கும். ஒருத்தங்க வந்து இதே குணத்தில் தான் இருக்காங்க 365 days 24/7 அப்படிங்கிறது இல்லை. முக்குணங்களும் எல்லாருக்குமே முக்குணங்களும் வேற வேற ப்ரொபன்சிட்டியில் இருக்கும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் வந்து சத்வகுணம் வந்து நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து. அதனால நம்ம பக்தி ரிலேட்டடான சத்துவகுணம் ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம பண்ணுறதுக்கு ஏரிய காரியம். அதுக்கப்புறம் மீதி நடுவில் இருக்கிற டைம் வந்து மார்னிங் டு ஈவினிங் வந்து ரஜோகுணத்தில், அதுக்கப்புறம் நைட்டு வந்து தமோகுணம். அது மாதிரி அந்த நம்ம இருக்கிற சூழ்நிலை, டைம் இதை பொறுத்து நம்ம முக்குணங்கள் நம்மள வேற ஒரு இன்டென்சிட்டியில் வந்து நம்மளை வந்து கட்டுப்படுத்துது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூர்ண பக்தியில் இந்த முக்குணங்களையும் அறிஞ்சி இதை அறியறவங்க ஆக்சுவலாக சேஜ் ஞானி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இதை முக்குணங்களையும் அறிஞ்சு இருந்தும் இதுக்கு கட்டுப்படாம நம்ம வந்து பக்தி தொண்டில் ஈடுபடும் போது
நம்ம இந்த ஜட இயற்கை குணங்களை உடனடியாக கடக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம எப்போ வந்து பகவானுக்கு தொண்டு செய்வது, ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், இந்த 5 இது 9 இது பார்த்தோம் இல்லைங்களா? இந்த ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம் நம்ம செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம முக்குணங்கள்லேருந்து கட்டுப்படாம நம்ம வந்து பகவான வந்து உணர முடியும். பிரம்ம நிலைக்கு வந்தடைகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நேத்தே நம்ம பார்த்த மாதிரி 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ரியலைசேஷன் புரிந்தல் வந்து இருக்கு. அதுல முதலாவது வந்து பிரம்மன், பிரம்ம நிலை. பிரம்மன் வந்து என்னன்னா, பகவானோட ஒளி ஒளிர் ஒளிர் தான். அந்த பிரம்மன் எஃப்லூஜன்ஸ் தான் வந்து அ பிரம்ம நிலை. அதுக்கப்புறம் மேல இருக்கிறது பரமாத்மா. நமக்குள்ள பரமாத்மாவா இருக்காரு. ஜீவாத்மாவும் இருக்கு, பரமாத்மாவும் இருக்கு. பரமாத்மா வந்து ஜீவாத்மாவ கைட் பண்றாங்க. அதுக்கும் மேல இருக்கிறது வந்து பகவான். இந்த பகவான பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வந்து அவங்களோட அ அ ஷியாமசுந்தர வடிவம். அவரோட அழகான ஒரு வடிவத்து மேல நம்ப அந்த மெடிடேட் பண்ணி அவருக்கு வந்து தாசானுதாசன், அவருக்கு சேவை செய்றது, அவரோட தொண்டர்களுக்கு சேவை செய்வது தான் வந்து 3 ரியலைசேஷன் அப்படிங்கிறது இங்க பார்க்கலாம். ஸோ அ இந்த மு இப்போ பிரபுபாதர் கூட இங்க அமெரிக்காலருந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து அமெரிக்காக்கு வந்தார். இந்தியாலருந்து 69 வயதுல வந்து அவர் இங்க வந்தபோது எல்லாருமே மோஸ்டா அவங்க வந்தபோது அவர் பார்த்தவங்க எல்லாமே ஹிப்பீஸ், எல்லாமே தமோகுணத்துல ட்ரக் அடிக்ட்ஸ். அவங்க கிட்ட வந்து சொத்து இதெல்லாம் இல்லைன்னு இல்ல. எல்லாமே இருக்கு. இருந்தாலும் எதுக்கோ ஒரு போதைக்கோ வந்து அடிக்ட் ஆகி தே வாண்ட் டு சர்ச் சம்திங் ஃபார் சம் ஏதோ அவங்களையே மறந்து எதையோ தன்னை அறியாம ஒரு நீள்நிலைக்கு போணும் அப்படின்ட்டு அவங்க வந்து எதையோ தேடுறாங்க. ஆனா தப்பான இடத்துல தேடி இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகி இருக்காங்க. ஆனா அவங்க தேடுறாங்க. ஆனா தப்பான வழியில தேடுறாங்க. அது எப்படி அந்த அந்த தேடல வந்து எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்ரீல பிரபுபாதர் அவங்களுக்கு சொல்லும்போது, தே ஆல் காட் இட். ஏன்னா வந்து இதுதான் உண்மையான ரியலைசேஷன். அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. இருந்தாலும் அவங்க எதையோ தேடிட்டே இருக்காங்க. தப்பான வழியில வேற தேடுறாங்க. ஆனா இந்த வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வந்து இந்த இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு சொல்லும்போது, இது வந்து அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க எடுத்துக்கிட்டு, அவங்க வந்து எப்படி பக்தர்களா மாறுறாங்க அப்படிங்கிறது நம்ப இப் ஜஸ்ட் ரீசென்ட் இயர்ஸ்ல நம்ம பிரபுபாதரோட வாழ்க்கையில எப்படி அவர் பிரச்சாரம் உலகம் பூரா பிரச்சாரம் செஞ்சு, பகவானுக்கு தொண்டு செய்யறதுனால, பகவானோட நாமத்த உச்சரிக்கிறதுனால எப்படி ஒருத்தங்க வந்து இம்முக்குணங்களையும் கடக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம லிவிங் எக்ஸாம்பிள்ஸே நம்மளால பார்க்க முடியும் இங்க. அதே மாதிரி அ அ இ இன் முக்குணங்கள் வந்து நம்ம முக்குணங்கள்ல வந்து மேல போறது மட்டும் இல்லாம, கீழ விழுறதும் இருக்கு. நம்ம வந்து சப்போஸ் நம்ம வந்து தமோகுணத்திலருந்து ரஜோகுணத்துக்கு போலாம். ரஜோகுணத்திலருந்தா சத்துவகுணத்தில போலாம் அப்படிங்கிறது இல்லாம, நம்ம சத்துவகுணத்திலிருந்து நம்ம சரியா நம்ம கத்துக்கிட்டத செய்யாம, நம்ம பகவானுக்கு தொண்டு செய்யாம இருந்தா, நம்ம கீழ விழுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து சாது, அ குரு அவங்களோட கைடன்ஸ் எடுத்துட்டு நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். குரு, சாது, குரு, சாஸ்திரா இந்த 3 விஷயங்கள் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில வந்து எப்பயுமே கைட் பண்ணிட்டு இருந்தா தான் நம்ம வந்து முக்குணங்களையும் அ கீ எ கி முக்குணங்களுக்குள்ள கீழயும் விழ மாட்டோம். முக்குணங்களையும் கடந்து போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி பிரம்மன் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம நிலையை வந்தடைகிறான் அப்படின்ட்டு. பட் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலயும் கிருஷ்ணர் என்ன சொல்றார்? ஐ ஆம் த பேசிஸ் ஆஃப் த இம்பர்சனல் பிரம்மன். நான் சொன்ன மாரி இந்த இந்த ஒளி பிரம்ம ஜோதி அப்படின்லாம் நெறைய பேர் வந்து அ சொல் அதான் வந்து முடிவு அப்படிங்கிறது இல்ல. ஐ ஆம் த பேசிஸ் ஆஃப் இம்பர்சனல் பிரம்மன். நானே இந்த பிரம்மத்துக்கு பேசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரம்மன்கிறது எதோட அ அ ஒலி அதிர்வுனா வந்து அவரோட பகவானோட ஒலி அதிர்வுலேருந்து வர்றது தான் வந்து பிரம்மன். அதுதான் வந்து ஆன்மீக உலகத்துக்கான ஆரம்ப நிலை. அதுக்கு தாண்டுனது வைகுண்டம். அதுக்கு தாண்டுனது வந்து கோலோகம் அப்படின்ட்டு நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். அது பகவான் இங்க வந்து திரும்ப உறுதிப்படுத்துறாரு. ஸோ, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீமத் பாகவதத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா, மிருகாரி அப்படின்ட்டு ஒரு அ ஹண்டர் அ ஹண்டர் வந்து எப்படி வந்து அ அ விலங்குகள வந்து கொன்னு சாப்பிடுறாங்க இல்லைங்களா? அது மாதிரி மிருகாரி அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவர் என்ன பண்றாருன்னா, அவரு
அவரு காட்டுவாசி அது மாதிரி இருக்கும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே வந்து அ மிருகங்கள கொன்னு சாப்பிடுறது, அது மாரி காட்டுல வாழ்றவங்க, அந்த மாதிரி அ அ வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டுட்டுருப்பாங்க. இவரு மிகாரி வந்து அவருக்கு தெரிஞ்சது அதுதான். அவர் என்ன பண்றாருன்னா, வேட்டைக்காரனா இருக்கிறதுனால, அ இந்த காட்டுல வாழ்ற மு அ உயிரினங்கள்ல வந்து அ கொல்றது வந்து அவருக்கு அது இல்லாம கொல்றது மட்டும் இல்லாம, அத வந்து பாதி கொன்னுட்டு அந்த 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 விலங்கு வந்து துடிக்கும் இல்லைங்களா? உயிர் போகாம அத பார்த்து சந்தோஷப்படுறது. அது மாரி ஒரு இக்னோரன்ஸ் தமோ குணத்துல இருந்து அந்த வேட்டைக்காரன் அந்த மிருகாரி அப்படிங்கிறவரு அது மாரி ஒரு ரொம்ப ரொம்ப க்ரூவலா இருக்கிற ஒரு இது. ஆனா தமோ குணத்துல அவர் அப்படி இருக்காரு. அப்போ ஒரு நாள் வந்து அவரு நாரத முனிய பார்க்குறாரு. அப்போ நாரத முனி அந்த காட்டுல வந்துட்டுருக்கும்போது, அ பர்வத முனி கூட வந்துட்டுருக்காரு. அவரு பார்க்குறாரு, "என்னடா இது? இங்க விலங்கினங்கள் எல்லாம் சாக ஸ் சாகாம செத்து கொண்டிருக்கிற நிலையில இந்த மான்கள், முயல், புல் ம் ம் அ பறவைகள் இது எல்லாமே சாகாம சாகுற நிலையில உயிருக்காக போராடிட்டு அந்த பெயின் அந்த வலிய வந்து என்ன இத்தன விலங்குகள் வந்து இத எ பார்த்து இ இது இது விலங்குகள் இப்படி இருக்கே அப்படின்னு அவரு பார்க்குறாரு. அ அப்போ வந்து மிருகாரிய பார்த்துட்டு அவரு கேட்குறாரு, "ஏன் வந்து அ இந்த விலங்குகள வந்து நீ முழுசா கொல்லாம பாதியா கொல்ற மிருகாரி" அப்படின்ட்டு நாரத முனி கேட்குறாரு. ஏன்னா வந்துட்டு அவங்க உயிரு இழக்கிறது, அந்த அந்த வலியில துடிக்கிறத வந்து எனக்கு பார்க்கறது வந்து சந்தோஷத்த குடுக்குது அப்படின்னு அந்த மிருகாரி சொல்றாரு. அதுக்கு வந்து நாரத முனி சொல்றாரு, இது பெரும் பாவமான செயல். அத வந்து பாதி கொன்னுட்டு, அத அப்படி துடிதுடிக்கிறத பார்க்கறது வந்து ரொம்ப 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 அது ரொம்ப கஷ்டமான ஒரு துன்பகரமான டார்ச்சர். அதுக்கு வந்து நீ அத வந்து முழுசாவே கொன்னுடலாம் அப்படிங்கிற மாரி அ சொல்றாரு. அது இல்லாம இதோட பாவம் குணம் வந்து உன்ன வந்து எப்படி திரும்ப டார்ச்சர் பண்ணும் அப்படிங்கிறதும் உனக்கு தெரியல அப்படின்ட்டு அ வந்து அவரு அப்பதான் வந்து தமோகுணத்துல இருக்காங்கல்ல, அவருக்கு வந்து இந்த ஞானத்த வந்து அவரு நாரத முனி வந்து மிருகாரிக்கு சொல்றாரு. அப்போ மிருகாரி வந்து இதெல்லாம் நான் வந்து இத பத்திலாம் யோசிக்கவே இல்ல. நான் கேள்விப்பட்டதும் இல்ல. நான் இப்ப என்ன பண்ணணும்? அப்டின்ட்டு மிருகாரி வந்து நாரத முனி கிட்ட கேட்குறாரு. அப்போ வந்து அவர் சொல்றாரு, "இப்பவே இந்த அம்ப வந்து விட்டெறி, உடைச்சிடு. இந்த அ மிருகத்த வந்து கொல்றத நிறுத்து. பகவானோட நாமத்த ஹரே கிருஷ்ண, ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே" அப்படின்னு இந்த பகவானோட நாமத்த நீ சொல்லு. அப்பதான் வந்து உனக்கு அம் அ இதிலிருந்து நீ வெளில வர முடியும். இந்த பாவ காரியங்கள்ல நீ செஞ்சது வந்து வெளில வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து அவருக்குன்னு ஒரு சிறு குடிசை அமைச்சு, துளசி மாடம் அமைச்சு, இவங்க வந்து இந்த மந்திரத்த நாரத முனி சொல்ற மாரி அவரோட அவரோட குருவா எடுத்துட்டு, அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்துட்டு, அவர் ஒரு அவரும் அவர் மனைவியும் வந்து இது எல்லாத்தையும் இந்த 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 பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு, அவரு வந்து பகவானோட நாமத்த உச்சரிச்சு, நான் பகவானுக்கு சேவை செஞ்சுட்டு அவங்க அ வாழ்றாங்க. அப்போ நாரத முனி இது சொல்றாங்க. அவங்களும் கேட்குறாங்க இது மாரி. ஆனா இதெல்லாம் செஞ்சா நான் எப்படி வந்து உயிர் வாழ முடியும்? நான் இது மாரி கொன்னு தானே நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்டின்ட்டு. அவர் சொல்றார், "நீ வந்து பகவானோட நாமத்த உச்சரிக்கும்போது, காட்டுல இருக்க எல்லா உயிருக்கும் அவர் வந்து ஃபுட் சப்ளை பண்ணாரா, உனக்கு பண்ண மாட்டாரா? அவரு வந்து உன்ன வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் ஸ்ரத்தையோட பண்ணு அப்படின்னு சொல்லி, மிருகாரி வந்து இந்த நாமத்த உச்சரிச்சுட்டு, அவரும் அவரோட மனைவியும் டெய்லி வாழ்றாங்க. ஒரு நாள் இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து திரும்பவும் நாரத முனி வந்து அந்த பக்கம் வராங்க. அப்போ வந்து மிருகாரி வந்து அவர கூப்ட்டு வந்துட்டு, அவர் நடந்து வர பாதையில வந்து பாக்குறாங்க. அங்க கீழ நடந்து வர பாதையில வந்து அ அ எறும்புகள் போது. அப்போ வந்து அவர் அத தட்டி விடுறாரு. இது மாரி அந்த எறும்புக்கு வந்து ஹர்ட் ஆகக்கூடாது அப்டின்ட்டு. இது எப்படி அப் பாதி கொன்னு அந்த மிருகத்த துடிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு மனிதன் வந்து, இந்த நாமத்த ஜபிச்சு, ஜபிச்சு எல்லா உயிரினும் சமத்தாத்மான். இது எல்லாமே சமம் அப்படின்னு ஒரு ரியலைசேஷனுக்கு வந்து ஆம் வந்தது வந்து எதனால நடந்தது? பகவானுக்கோட நாமத்த உச்சரிச்சு மட்டுமே இது வந்து வந்தது அப்படின்ட்டு இங்க ஸ்ரீமத் பாகவதத்து புராணத்துல வந்து இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த பவர் அந்த பக்திக்கு வந்து அவ்ளோ பவர் இருக்கு. பக்தி பண்ணும்போது பகவானோட நாமத்த உச்சரிக்கும்போது, நம்ப கண்டிப்பா பகவான நேசிக்கிறது மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களையும் நேசிச்சு,
நம்ம வாழ முடியும் அப்படின்ட்டு இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஸ்ரீமத் பாகவத புராணத்துல மிருகாரிக்கு நடந்த உண்மையான ஒரு கதை. இது வந்து நாரத முனி அவர் வந்து இதுல வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், ப நாரத முனி வந்து அவருக்கு சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ அவர் ஸ்ரத்தையா ஏத்துக்கிட்டு, அந்த பகவானுக்கு தொண்டு செஞ்சு, பகவானோட நாமத்த உச்சரிச்சு, அவரோட லைஃப் சேஞ்ச் ஆகுது. அவர் தமோ குணத்துல இருந்தா கூட, சுத்த சத்துவ குணத்துக்கு அவரால வர முடிஞ்சது அப்படின்ட்டு அ இங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ, அ இது மாரி ஒரு ஒரு ரொம்ப குரூவலான ஒரு வேட்டைக்காரன். அந்த ஹண்டரையே வந்து பகவானோட நாமத்தினால ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது, அவ்ளோ பவர் வந்து பகவானோட நாமத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது யாராவது படிக்கிறீங்களா? ஸ்கிரீன் மேல. கிருஷ்ண உணர்வின் நடைமுறையில் பக்தன் அனைத்து வாயில்களையும் முழு உடலையும் தூய நற்குணத்தையும் நிலையை அடைய ஈடுபடுத்துகிறான். எடுத்துக்காட்டாக பக்தர் வேதங்களை படிக்கவும் கேட்கவும் கண்களையும் காதுகளையும் பயன்படுத்துகிறார். இறைவனுக்கு படைக்கப்பட்ட மலர்களை மணக்க நாசியும், இறைவனுடைய படைக்கப்பட்ட உணவை சுவைக்கவும் மகா மந்திரத்தை உச்சரிக்கவும் வாயை பயன்படுத்துகிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸோ நம்ம பகவானோட பக்தி தொண்டுல ஈடுபட்டிருக்கும்போது, இந்திரியங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நம்ம வந்து இதுல யூஸ் பண்ண முடியுது. உடலை தூய நற்குணத்தை நிலையை அடைய படுத்துறோம். நம்ம ஹோல் பாடி வந்து ஒரு சத்துவகுணத்தை அடையறதுக்காக, பகவானுக்கு தொண்டு செய்றதுக்கு நாங்க யூஸ் பண்றோம். நம்ம கண்கள், காதுகள் வந்து பகவானோட அ லீலைகள கேட்கறதுக்கும், சாஸ்திரங்கள படிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்றோம். நம்ம மூக்கு, நம்ம சுவாசம் வந்து நம்ம பகவானுக்கு படைக்கிற மலர்கள வந்து அந்த நற்கள் அந்த குட் ஸ்மெல் அந்த அத வந்து நம்ம சுவாசிக்கிறோம். நம்ம நாக்கு வந்து என்ன பண்ணுது, பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படுத்த நெய்வேத்தியம் அத வந்து சுவைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். அது இல்லாம நாக்குக்கு வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. பகவானோட பிரசாதமும் எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து பகவானோட நாமத்தையும் உச்சரிக்க முடியுது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம் ஹரே ராம், ராம் ராம ஹரே ஹரே அப்படின்ட்டு பகவானோட நாமத்தையும் நம்மளால இந்த பக்தி செயல்ல அ உன் அ நம்மளால யூஸ் ஆக முடியுது. ஸோ, இதுக்கு சம்மரி என்னன்னா, இந்த முக்குணங்கள் ரஜோ, அ தமோ, ரஜோ, சத்வ முக்குணங்கள் வந்து கண்டிப்பா ஒருத்தங்கள வந்து ஜட இயற்கையில இந்த ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும் கட்டுப்பட்டு தான் இருக்க போகுது. ஆனா வந்துட்டு, நம்ம எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் நான் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யும்போது, நம்ம முக்குணங்கள்ல இருந்து நம்ம கண்டிப்பா வெளில வரலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த முக்குணங்கள் அ வந்து கண்டிப்பா வந்து எப்படி வந்து அ எ எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து விதுர உத்தவ கீதாலயும், ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 10 விஷயங்கள் வந்து ஒருத்தங்களோட ம் நம்ப மூட வந்து சேஞ்ச் பண்ணும். இந்த குணங்கள வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்றது. அந்த 10 குணங்கள் என்னன்னா, நம்போ எது மாதிரியான சாஸ்திரங்கள் படிக்கிறோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 2வது விஷயம் வந்து, நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கிறது. பிரசாதமா எடுத்துக்கிறோமா? இல்ல ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறோமா? எங்க போய் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா, நம்ம சாப்பிடுறங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, நம்ம எந்த சுபாவத்துல நம்ம ஒரு டிஷ்ஷ சமைக்கிறோமோ, அதுக்கு அந்த டிஷ்க்குள்ள அந்த எமோஷன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். அத யார அத வந்து எப்படி சாப்பிடுறாங்களோ, கண்டிப்பா அவங்களுக்கு அந்த 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 மூட் வந்து கண்டிப்பா டிரான்ஸ்மிட் ஆகும். நம்ம கோவமா சமைச்சோம்னா, அந்த அந்த ஃபுட்ல அத சாப்பிடுறவங்களுக்கும் அந்த மைன்யூட் லெவல் ஆஃப் அந்த அ மூட் வந்து அவங்களுக்கும் டிரான்ஸ்மிட் ஆகும். அதனால நம்ம வந்து பகவான பத்தி நினைச்சுட்டு பகவானுக்காக நைவேத்தியமா சமைச்சு, அத வந்து எல்லாருக்கும் நம்ம குடும்பத்தாருக்கு குடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா வந்து சத்துவகுணத்தில தான் நம்ம எல்லாருமே நம்ம செய்ற மாரி. 3வது விஷயம் நம்ம என்ன குடிக்கிறோம் அப்படிங்கிறது. ஆ சத்துவகுணத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம பால் அது மாதிரி இல்ல ட்ரிங்க்ஸ், இன்டாக்சிஃபிகேஷன், ஆல்கஹால் அதெல்லாம் குடிக்கிறோமா? எத பத்தி எப்படி நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் அதுவுமே வந்து எந்த அ நம்ம வந்து நம்ம அ நம்ம முக்குணங்கள வந்து அ நிரூபிக்குது. 4வது வந்து அ அசோசியேஷன். நம்ம யார் கூட பழகுறோம்?
எந்த மாரி அசோசியேஷன்ல இருக்கோம், நம்ம யார் கூட என்ன பழகுறோம், யார் கூட என்ன பேசுறோம், அவங்க யாரால நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம், அதுவும் வந்து அ அ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்புறம் 5வது விஷயம் என்விரான்மென்ட். நம்ம எது மாரி எங்க வாழ்றோம், எந்த மாரி சிச்சுவேஷன், அட்மாஸ்பியர்ல நம்ம வாழ்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூயார்க் அது மாதிரி அர்பன் அது மாதிரி, அல்ல சப்பர்பன், ரூரல் ரொம்ப அமைதியான ஒரு கிராமம் அது மாதிரி, இல்ல சபர்ப்ஸ் அது மாதிரி இடத்துல நம்ம வாழ்றோமா, இல்ல ரொம்ப பிஸி எப்பயுமே வந்து ஆக்டிவா ஒரு மாரி ரஜோகுணத்துல, தமோ குணத்துல இருக்கிற இடத்துல நம்ம வாழ்றோமா, நம்ம எங்க வாழ்றோங்கிறது அந்த என்விரான்மென்ட்டும் முக்குணங்கள வந்து டிட்டர்மைன் பண்ணும். அதுக்கப்புறம் 6வது டைம் ஆஃப் த டே. மார்னிங் நான் சொன்ன மாதிரி காலையில சத்வகுணம் நிறைஞ்சிருக்கும். மிட் ஆஃப் த டே ரஜோகுணம், நைட் வந்து தமோகுணம். இந் இக்குண் இப் நம்ம எங்க நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம், எங்க வந்து நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்துமே வந்து முகுணங்கள் வந்து இதாகும். அதுக்கப்புறம் 7வது வந்து மெடிடேட்டிங் ஆன் டிஃப்ரெண்ட். எத பத்தி நம்ம தியானம் எப்படி நம்ம தியானம் பண்றோம், எத பத்தி நம்ம தியானம் பண்றோம், அது அது அத பொறுத்துமே இருக்கு. அப்புறம் வந்து அ 7வது வந்து 7வது தியானம். அதுக்கப்புறம் 8வது வந்து எந்த மாதிரி மந்திரங்கள் நம்ம உச்சரிக்கிறோம், எப்படி உச்சரிக்கிறோம், எதற்காக உச்சரிக்கிறோம் அப்படின்ட்டு. நான் வந்து பகவானுக்கு அ அ கிராட்டிட்யூட் பகவானுக்கு அன்பு செலுத்துறதுக்காக, பகவானுக்கு வந்து நன்றி செலுத்துவதற்காக நாமத்த உச்சரிக்கிறேனா, இல்ல எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து மெடிடேஷன் மந்திரங்கள் சொல்றேனா, இல்ல வந்து அ ம் ம் எ நான் செஞ்ச பாவங்களுக்கு வந்து திரும்பவும் பிராச்சியம் கேட்டு, திரும்பவும் அந்த பாவத்த நான் செய்றேன்னா, எந்த இதில வந்து நம்ம மந்திரங்கள சொல்றோம், எந்த மந்திரத்த சொல்றோம், எப்படி சொல்றோம், எதற்காக சொல்றோம் அப்படிங்கிறது. அப்புறம் எந்த மாரி சம்ஸ்காரங்கள் நம்ம ஃபாலோ பண்றோம், எத வந்து நம்ம ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதும் இருக்கு. அதுக்கப்புறம் 10வது விஷயம் வந்து பிறப்பு. பிறப்புங்கிறது வந்து கடைசியா சேஞ்ச் ஆக முடியும். ஏன்னா பிறப்புங்கிறது வந்து இட் இஸ் டிசைடட். நம்ம வந்து எங்க பொறக்கிறோம், எப்படி பொறக்கிறோம், எந்த பாடியில பொறக்கிறோங்கிறது நம்மளால கண்டிப்பா பண்ண முடியாது. இட்ஸ் த லாஸ்ட் திங். பட் பிறப்புனாலயும் இந்த இந்த முக்குணங்கள வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த 10 விஷயங்கள் என்ன சாஸ்திரங்கள் படிக்கிறோம், எப்படி சாப்பிடுறோம், என்ன மாரி ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ், யார் கூட அசோசியேஷன் வச்சிருக்கோம், யார் கூட பழகுறோம், 5த் வந்து எந்த என்விரான்மென்ட்ல நம்ம வாழ்றோம், 6வது வந்து டைம் ஆஃப் த டே, 7வது வந்து மெடிடேஷன், 8வது வந்து எந்த மந்திரங்கள் நம்ம சொல்றோம், எப்படி சொல்றோம், எதற்காக சொல்றோம், 9வது வந்து என்ன சம்ஸ்காரங்கள் நம்ம ஃபாலோ பண்றோம், எத ஃபாலோ பண்ணல, 10வது வந்து அம் அ அ பிறப்பு. அப்படிங்கிறது வந்து இங்க உத்தவ கீதாத்துல ஸ்ரீமத் பாகவத்ல இந்த 10 விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? கொஸ்டின்ஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குங்க? இல்ல பார்த்தாச்சு. ஓகே. எந்த கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லிட்டு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். அகெயின் நான் இந்த 10 விஷயங்கள் நான் சொன்னேன், பட் நான் ஷேர் பண்ணல நினைக்கிறேன். பட் நீங்கள் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த 10 விஷயங்கள் எப்படி வந்து நம்ம குணங்களை நம்ம வந்து மேல் நோக்கி நம்ம செல்லலாம், குணங்களையும் வரலைங்க. கடந்து நம்ம இப்ப வந்துருச்சு. ஸோ இது நான் எக்ஸ்பிளைன் பண்ண 10 விஷயங்கள் வந்து கிருஷ்ணர் வந்து உத்தவ கிட்ட ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றாரு. இந்த 10 விஷயங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு குணத்தையும் தாண்டி போறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த 10 விஷயங்கள் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்து நம்ம குணத்துல இருந்து கீழே விழாம இருக்கிறதுக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகே. நம்ம 3 டைம்ஸ் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லிட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण कृष्ण கிருஷ்ணா कृष्ण हरे 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 राम राम हरे हरे ஹரே हरे कृष्ण ஹரே கிருஷ்ணா कृष्ण கிருஷ்ணா कृष्ण கிருஷ்ணா ஹரே हरे ஹரே हरे ராம राम ஹரே ராம राम हरे हरे भगवान श्री कृष्ण राज भगवत गीता की जय, सामवेद भक्त वृंद की जय, ऑल गोइस्ट असेंबली डिवोटीज, ऑल गोइस्ट प्रभुपाद, கௌர பிரேமநந்தே, ஹரி ஹரி போல். நான் இன்னைக்கான குவிஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். திரும்பவும் நாளைக்கு மாதாஜி, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரே ஒரு டவுட்டு. இந்த சொல்லுங்கள். வீடியோ